லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 25ஆம் நாள் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்தில் ஆண்டாள் எழுந்து நடந்து வந்து தன் சிம்மாசனத்தில் அமர்வதற்காக வந்த கண்ணனுடைய திருவடியை பார்த்து பல்லாண்டு பாடினான். இப்போ கண்ணன் அவனுடைய ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டு இவாளை பார்த்து கேட்குறான், சொல்லுங்கோ, இந்த மார்கழி மாத குளிரில் இவ்வளோ கார்த்தால என்ன சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேளே, என்ன விஷயம், உங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு கண்ணன் கேட்க அதற்கு பதிலாக ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடுறா. கண்ணனை பற்றி சொல்லின்னு வரா, அவனுடைய அவதார ரகசியத்தை பற்றி சொல்கிறா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. தேவகி அப்படிங்கிற ஒருத்திக்கு மகனாக நீ பிறந்து அதே ஓரிரவில் கோகுலத்தில் இருக்கக்கூடிய யசோதைங்கிற ஒருத்திக்கு போய் மகனாக ஒளிந்து வளர்ந்தாய் அப்படிங்கிறா. அங்கே அவள்லாம் மறைச்சு இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த கம்சன் பிடியிலேருந்து இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினச்சி மறைச்சு வளர்க்குறா கோகுலத்தில் இருக்கிறவாள்லாம். கண்ணனுக்கு என்ன பயமா கம்சனை பார்த்தா அப்படின்னா, கண்ணனுக்கு எதுவும் பயம் இல்லை. கம்சனை ஒரு மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி கண்ணன் நசுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு கோகுலத்தில் இருக்கிற கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசை. அதனால கோகுலத்தில் போய் ஒளிஞ்சு வளர்ற மாதிரி வளர்ந்துட்டு வந்தான். ஆனால் அவனுக்கு கம்சன் கிட்ட எந்த பயமும் இல்லை. ஏன்னா அத்தனை அசுரர்கள் கம்சன் மாறி மாறி அனுப்பியிருக்கான், அத்தனை பேரையும் கண்ணன் துவம்சம் பண்ணிட்டான். அதனால் அவனுக்கு பயமெல்லாம் இல்லை. கோபியர்களுக்காக கோகுலத்தில் போய் வளர்ந்தான் கண்ணன். அதனால ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இந்த இடத்துல ஆண்டாள் யசோத தேவகின்னு நேரடியாக பெயர்களை சொல்லாமல் ஒருத்தின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா, மாமியார்கள் மேலே மரியாதை, மாமியார்கள் பேரை சொல்லிடக்கூடாதே, அதுவும் கண்ணன் முன்னாடி எப்படி அவனுடைய அம்மாக்கள் பேரை சொல்கிறது, அதனால சொல்ல வேண்டாம்னு தவிர்க்கிறா. அதனால ஒருத்திங்கிறா. இல்லையே, முன்னாடி பாடின பாசுரங்கள்லாம் யசோதைன்னு சொல்லியிருக்காளே அப்படின்னா அது ஒரு அறிமுகத்துக்காக சொன்னான். இப்போ நம்ம எல்லாருக்கும் போதுமான அறிமுகம் கிடைச்சுடுத்து, 25வது பாசுரத்தில் இருக்கும். அதனால ஆண்டாள் இந்த இடத்துல கண்ணன் முன்பாக இந்த பாசுரத்தை பாடுறதுனால தேவகி யசோதைன்னு சொல்லாமல் ஒருத்திங்கிறா. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே தேவகி மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, அவள் ஒருத்தி தான். யசோதை மாதிரியும் இன்னொருத்தி கிடையாது, அவள் ஒருத்தி தான். ஒப்பற்றவர்கள் இவர்கள் இருவரும். அதனால ஒப்பற்ற ஒருத்தி அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படிங்கிறா. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கா, அவள் எல்லாரையும் விட்டுட்டு அந்த தேவகியுடைய கர்ப்பத்தில் தானே பெருமாள் கர்ப்பவாசம் பண்ணான். அவள் ஒருத்திக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சது. வசுதேவருக்கு மொத்தம் 7 பத்னிகள், தேவகி உட்பட. அத்தனை பேருமே தேவகியினுடைய சகோதரிகள் தான். அவள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தேவகிக்கு தான் கிடைச்சது. அதனால் இவள் ஒப்பற்ற ஒருத்தி. அதனால் ஒருத்தி மகனாய் அப்படின்னு ஆரம்பித்தா. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு யசோதையும் ஏன் ஒப்பற்ற ஒருத்தி அப்படின்னா, தேவகிக்கு கண்ணனுடைய அவதார ரசம் கிடைச்சது, யசோதைக்கு கண்ணனுடைய லீலா ரசம் கிடைச்சது. அந்த கண்ணனை வளர்க்கறச்சே அவள் அனுபவித்த அந்த சந்தோஷம், அவளுக்கு ஏற்பட்ட அந்த ஆனந்தம், எத்தனை நாள் கண்ணனை பார்த்து சந்தோஷப்பட்டா, எத்தனை நாள் அந்த கண்ணனை பார்த்து நொந்துண்டா அந்த யசோதை. அவனுடைய அற்புதங்களையும் அவனுடைய சேஷ்டிதங்களையும் கண்ணார கண்டு ரசிக்கிற பாக்கியம் அந்த உலகத்திலேயே யசோதை ஒருத்திக்கு தானே கிடைச்சிது. அந்த கண்ணனை கயத்தை வச்சு கட்ட முடியுமா நம்மளால? அவள் கட்டினா இல்லையா, அவளோட அன்பை கொண்டு. அதனால அவளும் ஒப்பற்ற ஒருத்தி. அதனால தான் ஆண்டாள் இந்த இடத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு வச்சா. அதுலேயும் ஓரிரவில் அப்படிங்கிறா. அந்த இரவு கூட ஒரு ஒப்பற்ற இரவு தான். இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஒரு இரவு இல்லை, இனிமேலும் அப்படிப்பட்ட ஒரு இரவு வரப்போறதும் இல்லை. ஏன்னா ஒரு அதிசயமான ஒரு இரவு, கண்ணன் அவதாரம் பண்ண அந்த இரவு. ஒரு குழந்தையால பிறக்கும் பொழுதே இத்தனை அதிசயங்களை நிகழ்த்த முடியுமான்னு எல்லாரும் யோஜனை பண்ணுற அளவில் வச்சுருந்தான் கண்ணன். அப்பேற்பட்ட ஒப்பற்ற இரவு அது. அதனால ஓரிரவில் அப்படின்னு வச்சுருக்கா. முன்னாடி நம்ம பல பாசுரங்களை அனுபவிக்கிறச்சே பார்த்தோம்,
கர்மாவினால நாம் எடுக்கிறதுக்கு பேர் பிறப்பு, கருணையினால பகவான் எடுக்கிறதுக்கு பேர் அவதாரம். அப்படி இருக்க ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொல்லிட்டாளே பெருமாளை. ஏன் பெருமாளை பிறந்துன்னு சொன்னா அப்படின்னா, பெருமாளுடைய சௌலபியம் எளிமையை குறிப்பதற்காக பிறந்து அப்படிங்கிறா. அவர் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் வாசம் பண்ணணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. ஆனால் நம்மளை இந்த சம்சார சாகரத்துலேருந்து மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக பகவான் ஒரு தாயோட கர்ப்பத்தில் கர்ப்பவாசம் பண்ணார். இந்த பல தோஷங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பெருமாள் அவதாரங்கள் பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரே காரணம்னா, நாம் இனிமேல் பிறவாமல் இருப்பதற்காக பகவான் பல பிறப்புகள் எடுக்கிறார், பல அவதாரங்கள் எடுக்கிறார். அதனால அந்த எளிமையை காட்டுவதற்காக இங்கே பிறந்து அப்படிங்கிறா. ஒரு பழமொழி சொல்லுவா, உடைமைக்கு ஒரு முழுக்கு உடையவனுக்கு 9 முழுக்குன்னு. அப்படின்னா என்னென்னா, ஒருத்தனுடைய பொருள் ஏதோ தவறி போய் கிணத்துல விழுந்துடுத்து அப்படின்னா அந்த பொருள் ஒரு முறை தான் முழுகித்து, அதை தேடி இவன் போகிறான் பாருங்கோ, பல முழுக்கு போடணும், உள்ளே போய் அதை தேடணும், தேடி அந்த பொருளை மீட்டெடுத்து கரை ஏற்றணும். அதுக்கு அவன் பல முழுக்கு போட்டு அந்த பொருளை தேடுவான். அந்த மாதிரி பெருமாள் பல அவதாரங்கள் பல முழுக்கு போட்டு நம்மளை மேலே உயர்த்தணும், நம்மளை கரை ஏற்றணும்னு முயற்சி பண்ணுறான். அதுக்காக பல அவதாரங்கள் எடுக்கிறான். அதனால் அவனுடைய எளிமையை குறிப்பதற்காக ஆண்டாள் இந்த இடத்துல பிறந்து அப்படின்னு வச்சுருக்கா. எத்தனையோ அவதாரங்கள், அதில் 9வது அவதாரமாக கிருஷ்ண பரமாத்மாவாகவும் அவதாரம் பண்ணி கீதையையும் உபதேசம் பண்ணி இதை கொண்டாவது நீங்கள் எல்லாரும் கரை சேருவேளான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கண்ணன் முயற்சி பண்ணுறான். அதனால பிறந்து அப்படின்னு வச்சுருக்கா. இவ்வாறாக கண்ணன் ஒருத்தி மகனாக பிறந்தான், ஒரே இரவில் இன்னொருத்திக்கு மகனாக போய் வளர்ந்தான். அவன் அப்படி கோகுலத்தில் வளர்ந்துட்டு வர்றதை பார்த்து பொறுக்க முடியல கம்சனுக்கு. அதை தான் இங்கே பாடுறா, தரிக்கிலான் ஆகி அப்படின்னா பொறுக்க முடியாதவனாக ஆகி அவன் தீங்கு நினைந்த அப்படிங்கிறா. கண்ணனுக்கு தீங்கு இழைத்தான் கம்சன். கண்ணன் அவன் கொல்லணும்னு நினச்சான்ங்கிறத ஆண்டாள் அந்த இடத்துல அந்த வார்த்தையை கூட உபயோகப்படுத்தலை, தான் தீங்கு நினைந்த அப்படிங்கிறா. கண்ணனுக்கு தீமை நினைத்தான் கம்சன், ஆனால் அந்த தீமையெல்லாம் அவனுக்கே தீமையாக போய் முடிஞ்சுது. அதனால் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். கண்ணனுக்கு தீமையை உண்டாக்கணும்னு நினச்சானே, அவனுடைய அந்த எண்ணத்தையே பிழையாக மாற்றினான் கண்ணன். கருத்தை அப்படின்னா எண்ணத்தை, பிழைப்பித்து அவன் எண்ணத்தை பிழையாக மாற்றி அந்த கஞ்சன் வயிற்றில், கஞ்சன்னா கம்சன், அந்த கம்சனின் வயிற்றில் நெருப்பாக நின்றானாம் பெருமாள். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படிங்கிறா. கண்ணன் அவதரிச்சதுலேருந்தே கம்சனுக்கு பயம்தான். அந்த அசரீரி வாக்கு கேட்டதுலேருந்து, தேவகியின் கர்ப்பத்தில் ஜனிக்க போகிற 8வது குழந்தை உனக்கு யமன்னு அந்த அசரீரி சொன்னதுலேருந்து இவனுக்கு பயம். அப்போலேருந்தே அவன் வயிற்றில் நெருப்பு தான். அதனால் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படிங்கிறா. மால் அப்படின்னா அன்பு கொண்டவன், நெடுமால் அப்படின்னா நம் மீது அளவிடவே முடியாத அளவு அன்பு கொண்டவன் அந்த திருமால். அதனால் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். கண்ணா, நாங்கள் உன்னிடம் வேண்டி வந்துள்ளது உன்னையே தான், நீ வேணும்னு தான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் உன்னை அறுத்தித்து வந்தோம். பறை தருதியாகில், நீ எங்களுக்கு அந்த பறையை தருவாயே ஆனால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திரு அப்படின்னா மகாலட்சுமி, மகாலட்சுமியால் விரும்பத்தக்க செல்வம்னு ஒன்று இருக்குது. அது எது அப்படின்னா அது கண்ணன் தான். மகாலட்சுமியே செல்வத்திற்கு அதிபதி. அவள் விரும்பக்கூடிய செல்வம்னா அது யார்? அது பெருமாள். அதனால் திருத்தக்க செல்வமும் அப்படின்னா உன்னையும், சேவகமும் அப்படின்னா உன்னுடைய வீர தீர பிரபாவங்களையும் பாடிக்கொண்டு நாங்கள் வந்துள்ளோம். பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உன்னை பாடுவோம் கண்ணா, அதனால் எங்களுடைய வருத்தங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மகிழ்ச்சியுற்று வாழப்போகிறோம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுறா. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படிங்கிறா கண்ணன்ட்ட. கண்ணா, நாங்கள் உன்னிடத்துல வேண்டி வந்திருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தான், அது நீதான், எங்களுக்கு நீதான் வேணும், உன்னையே வேண்டி உன்னிடம் வந்துள்ளோம் அப்படிங்கிறா. இதே மாதிரி ஒரு பக்தர் ராமன் இடத்துல ராமனுடைய கைங்கரியம் ஒன்றே தான் வேண்டும் பலன் அப்படின்னு போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். பெருமாளுடைய கைங்கரியம் தவிர அவருக்கு வாழ்க்கையில் குறிக்கோள்னு வேற எதுவுமே இல்லை. இங்கே ஆண்டாள் எப்படி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்ங்கிறா. உன்னுடைய வீர தீர பிரபாவங்களை நாங்கள் பாடிக்கொண்டு வந்துள்ளோம் கண்ணா, அதனால் எங்கள் வருத்தங்கள் தீரப்போகிறது, எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகிறது அப்படிங்கிறா. அதே மாதிரி இவரும் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் கூட
வருத்தப்பட்ட காலத்தில், துன்பத்தில் துவண்ட காலத்தில் கூட பகவான் மேலே பல்லாயிரக்கணக்கான கீர்த்தனங்களை பாடி அந்த சோதனை காலத்திலேருந்து வெளியில் வந்தார். பகவானுடைய அன்புக்கு பாத்திரமானார். அப்பேற்பட்ட ஒரு மகானை பற்றி இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க போகிறோம். இந்த லோகத்திலேயே எந்த நியமமுமே இல்லாத ஒரு நாம ஜபம் உண்டு அப்படின்னா அது ராமநாமா தான். இந்த ராமநாமத்தை எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எந்த காரியத்துக்கு நடுவுலையும் சொல்லலாம். இப்போ சொல்லணும் அப்போ சொல்லணுங்கிற நியமமே கிடையாது. இருக்கிறது 2 அக்ஷரம் ராமா, அவ்வளவுதான். அந்த 2 அக்ஷரத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தா எண்ணிலடங்காத நன்மைகள். கம்பர் பாடுறார் கம்பராமாயணத்தில், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் அப்படிங்கிறார். 2 எழுத்து தான், ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனுஷனோட தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய 2 எழுத்து. ஒரு மனுஷனோட பாவங்கள் அத்தனையும் பொசுக்கி அவனை புனிதனாக மாற்றக்கூடிய 2 எழுத்து. இந்த ராமாங்கிற இந்த 2 அக்ஷரங்கள் ஒரு மகானுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுது அப்படிங்கிற சரித்திரத்தை இன்றைய தினம் அனுபவிக்க போகிறோம். எப்படியெல்லாம் அந்த ராமநாமம் அவருக்கு அனுகிரகம் பண்ணித்துன்னு பார்க்க போகிறோம். எத்தனை சோதனைகளுக்கு நடுவுலையும் அந்த ராமநாமத்தை விடாமல் அவரும் அந்த பெருமாள் திருவடியில் பக்தியோடு இருந்தார் அப்படிங்கிறதையும் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஆந்திர பிரதேசத்தில் கோல்கொண்டா சமஸ்தானம், ஹைதராபாத் பிரதேசம், அங்கே நெலகொண்டப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர். அந்த நெலகொண்டப்பள்ளியில் நியோகி அப்படிங்கிற ஒரு அந்தனர் வகுப்பு, அந்த பிரிவில் ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தா. அவளுக்கு பெயர் லிங்கண்ணா காமாம்பாள். அந்த லிங்கண்ணா அப்படிங்கிறவர் அப்போ முகலாயருடைய ஆட்சி காலம், அதனால் முகலாயர் ஒருத்தர்கிட்ட ஒரு நவாபிடத்தில் இவர் தாசில்தாராக வேலை பார்த்துட்டு இருந்தார். இந்த லிங்கண்ணா மற்றும் காமாம்பாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பெயர் கஞ்சரள கோபண்ணா அப்படின்னு வச்சா. ஆனால் ஆற்றுல எல்லாரும் கோபண்ணா கோபண்ணான்னு அந்த குழந்தைய கூப்பிடுவா. இந்த கோபண்ணா ஒரு ராம பக்தி பண்ணக்கூடிய வம்சம், இவாளுடைய வம்சமே. அதனால் பிறந்ததுலேருந்தே ராமநாமம், ராமநாம ஜபம், பெருமாளுக்கு ஆராதனம்னு பக்தியோடு வளர்ந்து வரார் இந்த கோபண்ணா. இவருக்கு 2 மாமாக்கள் உண்டு, மாடண்ணா அக்கண்ணா அப்படின்னு. அந்த 2 மாமாக்களுமே நவாபிடத்தில் தான் வேலை பார்த்தா. அவளுக்கு உத்தியோகம் பண்ணி வச்சது கோபண்ணாவுடைய அப்பாவான இந்த லிங்கண்ணா தான். அதனால் 2 மாமாக்களும் நவாபிடத்தில் திவானாக வேலை பார்த்துட்டு இருந்தா. கோபண்ணா குழந்தையிலேருந்தே பெருமாள் பெருமாள் பெருமாள்னு வளர்ந்துன்னு வந்துட்டுருக்கார். தக்க வயசு வந்த உடனே அவருக்கு லிங்கண்ணா உபநயனம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் நல்ல பெண்ணாக பார்த்து அவருக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறா. காலங்கள் உருண்டோட லிங்கண்ணா மற்றும் காமாம்பாள் பெருமாள் திருவடி அடைஞ்சுடுறா. இப்போ கோபண்ணாவும் அவரது பத்னியும் நல்லபடியாக கிரகஸ்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரா. இவருக்கு என்ன உத்தியோகம் அப்படின்னா எந்த உத்தியோகமும் கிடையாது. அப்பா தான் நவாபிடத்தில் தாசில்தாராக இருந்துட்டு போயிட்டார். இவருக்கு எந்த உத்தியோகமும் இல்லை. நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கார் லிங்கண்ணா. அந்த சொத்தை வச்சுட்டு தான் கோபண்ணா வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த சொத்தையும் எதுக்கு செலவு பண்ணுவார் அப்படின்னா ராம கைங்கரியம், பெருமாளுக்காகவே செலவு பண்ணுவார். ராமநவமி உற்சவம் அப்படின்னா 10 நாட்கள் வெகு விமர்சையாக உற்சவம் பண்ணுவார். எல்லா பாகவதாலையும் ஆற்றுக்கு அழைச்சி அவளுக்கு சாப்பாடு போட்டு திவ்யநாம பஜனைகள் எல்லாம் ஏற்படுத்தி பெருமாள் கைங்கரியத்திலேயே பைசாவை செலவு பண்ணிகிட்டே வந்தார். பல பேர் இவ ஆற்றுக்கு வருவா, சாப்பிடுவா, போவா, இப்படியே இருந்துருக்கு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, குந்தி இருந்து தின்றால் குன்றும் ஆளும் அப்படிம்போம். ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்பேற்பட்ட பரம்பரை சொத்தானாலும் ஒரு நாள் காணாமல் தான் போகும். ஆனால் பாவம் இவர் ஒன்றும் உட்காந்து சாப்பிடல. ஆற்றுக்கு வர அதிதிகளுக்கு பாகவதாளுக்கு தான் அன்னமிட்டார். இருந்தாலும் வாழக்கூடியது இந்த உலகத்தில் தானே. பணம்ங்கிறது கரையை தான் கரையும். அவரோட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சுட்டு வருது. ஆனால் ராம சேவை, ராம கைங்கரியம் மட்டும் தடையே படலை, பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு சமயம் இவருக்கு தெரிய வருது தன்னோட சொத்துக்கள் அத்தனையும் குறைஞ்சு போச்சுன்னு. ராமநவமி உற்சவமும் வந்துடுத்து. எப்படி இந்த வாட்டி உற்சவத்தை நடத்துறதுன்னு இவருக்கு தெரியல. எப்பவும் இவர் இடத்துல ஒரு உற்சாகம் இருக்கும், அந்த உற்சாகமே இல்லாமல் ஓரமாக போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கார். அவரோட பத்னியும் ரொம்ப இவருக்கு அனுகூலமான ஒரு மனைவி. இந்த மகான்களை எல்லாம் பற்றி நம்ம சொல்கிறச்சே, அவளை பற்றி நினைக்கிறச்சே அவளுடைய பத்னிகளை பற்றியும் நினச்சிக்கணும். இவா பக்தி பண்ணா அப்படின்னா கூட இருக்கிறவாளும் அதுக்கு அனுகூலமாக இருந்திருக்காளே, அவளை நினச்சி கட்டாயம் நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த இடத்துல அவரோட பத்னி அவர்கிட்ட கேட்குறா, என்ன சுவாமி நீங்கள் இப்படி
ரொம்ப சோகமாக இருந்து பார்த்ததே இல்லை. எப்பவும் உற்சாகத்தோட ராமநாமம் ஜபம் பண்ணிட்டு இருப்பேள், ஏன் இப்படி சோகமாக ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேள், என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லைம்மா ராமநவமி உற்சவம் வருது, இந்த வாட்டி பெருமாளுக்கு எப்படி உற்சவம் பண்ணுவேன்னு தெரியலையேம்மா. 10 நாள் உற்சவம் பண்ணணும், எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல் இருக்கே, நம்மக்கிட்ட தான் இப்போ தனம் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு கவலையாக இருக்குது அப்படின்னு. அப்போது அவர் மனைவி ஒரு வார்த்தை கூட, இதுக்கு தான் பைசா சேர்த்து வச்சுருக்கணும், முன்னாடியே சேர்த்து வச்சுருந்துருக்கணும், இப்போ நமக்கே இல்லையே, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இத்தனை கஷ்டத்துலையும் அவள் சொல்கிறா அவர்கிட்ட, உங்களுக்கு தான் 2 மாமாக்கள் இருக்கால்ல, அவள் தான் நவாப் இடத்துல திவானா வேலை பார்க்குறாளே, அவள்கிட்ட நிறைய தனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவள்கிட்ட போய் ராம கைங்கரியத்துக்குன்னு பணம் வாங்கிட்டு வாங்கலேன் அப்படிங்கிறா. அப்போ கூட குடும்பம் நடத்துறதுக்கு பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை, பெருமாள் கைங்கரியத்துக்காக அவள்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வாங்களே, அவள் அவங்களுக்கு உதவி பண்ணுவாள்ல அப்படிங்கிறா. இவரும் அதை கேட்டுண்டு அக்கண்ணாவை தேடின்னு போகிறார், தன் மாமாவான அக்கண்ணாத்துக்கு போகிறார். அங்கே போனால் அக்கண்ணா இவர் நிலைமையை புரிஞ்சுக்கிறார். என்னப்பா இது, எல்லா சொத்தையும் இப்படி கரைச்சுட்டியே அப்படிங்கிறார். பரவாயில்ல மாமா, ராம கைங்கரியத்துக்கு தானே போச்சு அப்படிங்கிறார். சரிப்பா, அப்போ கூட உனக்கும் உன் குடும்பம் நடத்துறதுக்கும் தனம் வேணும் இல்லையா, என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா தான் எனக்கு இந்த உத்தியோகத்தையே பண்ணி வச்சார், அந்த நன்றி கடன் எனக்கு உண்டு, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், இப்போ ஸ்ரீராம நவமிக்கு உனக்கு எவ்வளவு பைசா தேவையோ அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை வச்சுட்டு உற்சவத்தை நன்னா பண்ணு, உற்சவத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு திருப்பி என் இடத்துல வா, நான் நவாப்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு உத்தியோகம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு வேலை வாங்கித்தரேன், என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அந்த நன்றி கடன் எனக்கு உண்டு, அதனால் நான் நவாப்கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கித்தரேன், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நீ அதில் வர வருமானத்தை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறார். மேலும் அந்த அக்கண்ணா இவருக்கு பணம் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த பணத்தை கொண்டு பயங்கர விமர்சையாக கிராண்டாக ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்கிறது. அவ்வளோ உற்சாகம், குதூகலம், ஆனந்தமாக பஜனை, நாமாவளி, பெருமாளுக்கு அர்ச்சனை, வரவாளும் போறவாளுக்கும் சாப்பாடு போடுறது, தோரணம் கட்டுறதுன்னு ரொம்ப அழகாக நடக்கிறது உற்சவம். அப்போது ஒரு நாள் இவ ஆற்றுல திவ்யநாம பஜனை நடந்துட்டுருக்கு, ராமநாம பஜனை நடக்கிறது. அப்போது வந்திருக்கிற எல்லா அதிதிகளுக்கும் கோபண்ணாவுடைய மனைவியே தான் தளிகை பண்ணுறா. அதனால் தளிகை பண்ணுற உள்ள எல்லா தளிகையும் முடிச்சுட்டு வேலை எல்லாம் ஆயிடுத்து. இவாளுக்கு ஒரு புள்ள உண்டு, அந்த குழந்தைக்கு பெயர் ராகவன்னு பெயர். அந்த குழந்தை தூங்கிடுத்து, அது ஒரு ஓரமாக தூங்க வச்சுருக்கா, பக்கத்தில் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கா. குழந்தை தூங்கிடுத்து, இவளுக்கு தளிகை வேலையும் முடிஞ்சிடுத்து. அதனால் பஜனைக்கு போகணும்னு ஆசை. ஆற்றுலேயே தான் நடக்கிறது பஜனை, வேற உள்ள நடக்கிறது. அதனால அந்த பஜனையில் போய் கலந்துக்கலாம்னு பஜனைக்கு போயிட்டாய்வோ. நடுவில் வந்து எட்டி பார்ப்போம், குழந்தை தூங்கின்னு இருக்கான்னு. குழந்தை தூங்கின்னு தான் இருக்கான். அதனால பஜனையில் மூழ்கியாச்சு. அழகழகான கீர்த்தனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த பஜனையில். இவ மெய்மறந்து கேட்டுன்னு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு காத்தடிக்கவே அந்த அகல் விளக்கு அணைஞ்சு போயிடுது. கொஞ்ச நாள் இந்த குழந்தை எழுந்துக்கிறது. எழுந்து பார்த்தா ஒரே இருட்டு, விளக்கும் எரியலையே. அம்மா அம்மா அப்படின்னு அழறது. அவளுக்கு எங்கேயோ பஜனையில் இருக்கிறதுனால காதுகளில் எட்டலை. இந்த குழந்தை அம்மாவை தேடிண்டு, அம்மா எங்கே இருப்பான்னு அதுக்கு தெரியும், நேராக தளி பண்ணுறவளுக்கு போகிறது, அங்கே தானே அம்மா இருப்பா அப்படின்னு தேடிண்டு போகிறது. அங்கே போய் பார்த்தா இவோ சுட சுட அப்போ தான் சாதம் வடித்து அந்த கஞ்சியை ஒரு பெரிய அண்டால குத்தி வச்சுருக்கா. இந்த குழந்தை தவறுதலாக போய் அந்த கஞ்சியில் விழுந்துடுறது. கதறது அந்த குழந்தை, துடிக்கிறது, செத்தே போயிடுது. இப்போ திடீர்னு ஏதோ கூச்சல் கேட்ட மாதிரி இருக்கவே உள்ளே ஓடி வந்து தேடுறா. வந்து பார்த்தா குழந்தைய காணோம், அகல் விளக்கு அணைஞ்சு போயிருக்கு. எங்கே போனான் குழந்தை, ராகவா ராகவான்னு தேடிண்டே வந்து தளிப்புன்ற உள்ள பார்த்தா கஞ்சியில் விழுந்து அந்த குழந்தை செத்து போயிடுது. பெத்த வயிறு பத்தி எரியறது. அதை பார்த்து அழுக வருது, ஓன்னு கத்தணும்னு தோன்றுறது. ஆனால் கட்டுப்படுத்திக்கிறா, அழ மட்டும்தான் அழறா, கூச்சலே போடலை. ஏன்னா அங்கே திவ்யநாம பஜனை நடந்துட்டுருக்கு, ஸ்ரீராமநவமி உற்சவம் போயின்னு இருக்கு. அத்தனை பாகவதாள் ஆற்றுக்கு வந்து பெருமாள் நாமா ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிண்டா. போன குழந்தை போயிடுத்து. இப்போ நான் கூச்சல் போட்டு அழறதுனால இந்த குழந்தை உயிரோட வந்துட போகிறானா? இல்லை, அந்த பஜனையாவது நல்லபடியாக நடக்கட்டுமேன்னு அவ்வளவு பக்குவப்பட்ட மனசு. ஒரு அம்மா தான், கதறாதான், அழறாதான், ஆனால் கூச்சல் போடாமல் அந்த இடத்துல நின்னபடி அழுதுன்னு இருக்கா. ஒரு வழியாக பஜனை அங்கே முடிஞ்சுடுத்து. இப்போ கோபண்ணா வரார், மனைவியை தேடின்னு வரார். வந்து கேட்குறாரு, எங்கம்மா குழந்தை? இத்தனை நாளி வந்து தாளவாத்தியத்தை எடுத்துன்னு வந்து ராமநாமம் சொல்லிட்டு அவனும் ஜபம் பண்ணிட்டு அவனும் எல்லாரோடையும் சேர்ந்து ஆடிருப்பானே, என்ன தூங்கி போயிட்டானா அப்படின்னு கேட்குறார். சொல்கிறா, தூங்கி போல, ஒரேடியாக போயிட்டான் அப்படிங்கிறா. அழறார் கோபண்ணா, என் குழந்தை இப்படி போயிடுத்தேன்னு அழறார். இந்த சத்தம் கேட்டு இப்போ எல்லாரும் வந்துட்டா. பஜனை தான் முடிஞ்சுடுத்தே, அதனால எல்லாரும் வந்துட்டா. எல்லாம் மனுஷாதானே, என்ன பேசுவா,
என்ன பெருமாளுக்கு பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்கள் குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தே, எப்பேற்பட்ட பெரிய பக்தர், உங்கள் குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தே, பகவானுக்கு கண்ணு இருக்கோ இல்லையோ தெரியலையே, உங்கள் குழந்தைய போய் இப்படி எடுத்துட்டானேன்னு பலவாராக பேசுகிறா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம். இவருக்கு கஷ்டமாக இருக்குது. குழந்தை போனது ஒரு கஷ்டம் அப்படின்னா, பகவானை நிந்தனை பண்ணுறாளேங்கிறது இவளால் தாங்க முடியல. பல சந்தர்ப்பங்களில் பல பேருக்கு இது நடக்கும் இல்லையா, கேட்பா, இவ்வளோ பெருமாளுக்கு பண்ணுறீங்கோ, உங்களுக்கு இவ்வளோ சோதனையா? வாழ்க்கையில் த மோஸ்ட் பெயின்ஃபுல் லைன்ஸ் அப்படின்னா அதுதான். கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் பெருமாள் பெருமாள் இருந்தால் உங்களுக்கு இந்த கஷ்டமானு சொல்கிறது அவளை இன்னும் சுக்கு நூறாக உடைக்கும். பகவான் மேலே இருக்கிற நம்பிக்கையே குலைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் அவள்கிட்ட ஆறுதலாக 4 வார்த்தை நம்மளால் முடிஞ்சா இதுவும் கடந்து போகும், பெருமாள் உங்கள் கூடவே இருக்கான், இந்த கஷ்டத்துலேயும் உங்களை கைப்பிடிச்சு வழி நடத்துவான்னு நம்பிக்கை வார்த்தைகள் ஊட்டணுமே தவிர, அவள்கிட்ட போய் பெருமாளுக்கு பண்ணேள் உங்களுக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்கிறது எப்பேற்பட்ட தப்பு. இந்த ஜனங்கள் எல்லாம் அதை பண்ணுறா. அப்போது கோபண்ணா அழறார். நேராக அந்த குழந்தைய தூக்கிண்டு அவர் உபாசனை பண்ணக்கூடிய, அவர் ஆராதனை பண்ணக்கூடிய அந்த பெருமாள் திருவடிக்கு நேரம் அந்த குழந்தைய போட்டார். இங்கே பாரு ராமா, என் குழந்தை போயிடுத்து தான், எனக்கு கஷ்டமாக இருக்குதான், இல்லைன்னெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இவாள்லாம் உன்னை பேசுகிறா, உன்னிடத்துல பக்தி கொண்ட ஒருத்தனுக்கு இதான் நிலைமைன்னு பேசுகிறா, பக்தியை நிந்தனை பண்ணுறா, அது என்னால் தாங்கிக்க முடியல, அதுக்காகவாது இந்த குழந்தைய நீ எழுப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறார். அந்த பெருமாள் முன்னாடி போய் நின்றுண்டு அந்த குழந்தை காதுகளில் கோபண்ணா ராம நாமத்தை ஜபம் பண்ணார். ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் அப்படின்னு காதில் ஜபம் பண்ணி முடிச்சார். குழந்தை கையை காலை அசைச்சுண்டு முழிச்சுண்டு எழுந்துடுத்து. உடனே சுற்றி இருக்கிறவாள்லாம் எப்படி பேசுவா, உடனே மாற்றி பேசுவா இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறா. எங்களுக்கு அப்போவே தெரியும் உங்கள் பக்திக்கு பகவான் நிச்சயம் பதில் சொல்வான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பலவாறு பேசுகிறா. ஏற்கனவே கோபண்ணாவுக்கு ராமன் மேலே அதீதமான பக்தி, அந்த பக்தி இப்போ பல மடங்கு இன்னும் அதிகமாக எடுத்தவருக்கு. எப்பொழுதும் ராமன் 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 ராமநாமம் ராமநாமம்னே இருந்துட்டுருக்கார். இப்போது ராமநவமி உற்சவம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுடவே அவள் மாமா கூப்பிட்ருக்காரு இல்லையா, அக்கண்ணா கிட்ட போகிறார். அக்கண்ணா இவருக்கு நவாபிடத்தில் சொல்லி வேலை வாங்கித்தரார். என்ன வேலைன்னு பார்த்தா தாசில்தார் வேலை இவருக்கு கிடைக்கிறது. அவருக்கு எந்த தாலுக்காவுக்கு அவரை தாசில்தாராக போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா பத்ராச்சலம் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த பத்ராச்சலத்திலேயே ராமன் இருக்கார். ராமன் இவரை தன்னை தேடி தன்னிடத்துக்கே அழைச்சிக்கிறார். எப்போவுமே ஒரு பக்தன் பெருமாளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சான்னா பெருமாள் அவனை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். பக்தி மேலே 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 பண்ண பெருமாள் அவனை தன்னிடத்துல தான் இழுத்துப்பார், தன்னை நோக்கியே தான் இழுத்துப்பார். சோதனைகள் வரும், கஷ்டம் வரும், சங்கடங்கள் வரும், கைவிட மாட்டார் பெருமாள், கட்டாயம் கைவிட மாட்டார். இதுதான் மாற்றி 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 இந்த பாகவதாள் சரித்திரம் மூலமாக நம்மளால் உணர முடியறது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்குது, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சரித்திரங்கள் கேட்கறச்சே நமக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்குது. அவள்லாம் நம்பிக்கையோடு இருந்தா இல்லையா, நாமும் நம்பிக்கையோடு இருப்போம், நம்மையும் பகவான் காப்பாற்றுவான்கிற நம்பிக்கை இருக்கே, அதுதான் நமக்கு இந்த சரித்திரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து. இவ்வாறாக இந்த கோபண்ணாவுக்கு பத்ராச்சலத்தில் பணி நியமனம் ஆறுது. அங்கே தான் இவருக்கு போஸ்டிங். பத்ராச்சலத்துக்கு வந்துட்டார் குடும்பத்தோட. அப்போது அந்த ஊரில் ஏதோ ஒரு சந்தை மாதிரி நடக்கிறது. அந்த இடத்துக்கு போய் எல்லார்ட்டையும் வரி எல்லாம் வசூலிக்கிறார். இவர் தாசில்தார் ஆச்சு, அதனால இவர் வரி வசூலிக்கணும், அதெல்லாம் வசூலிக்கிறார். அப்போது அந்த வழியாக ஒரு வயசான பாட்டி கையில் குடத்தை தூக்கிண்டு அவளால் முடியல, அதையும் மீறி நடந்து போயின்னு இருக்கா. எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, பத்ராத்ரி அப்படின்னு பெயர், அதுதான் பத்ராச்சலம். அந்த மலை மேலே ஏறா அந்த பாட்டி. அந்த மலையை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, அங்கே போய் பார்க்கணும்னு ஆசை வருது இவருக்கு. பெருமாள் கூப்பிடுறானாச்சே, அதனால அந்த பாட்டியை பின்தொடர்ந்துட்டே போகிறார் இவர். அந்த பாட்டிக்கு பெயர் தாமக்கா. அந்த தாமக்கா குடத்தை தூக்கிண்டு கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி போகிறா. போய் பார்த்தா தான் இவருக்கு தெரியறது, அந்த இடத்துல சிதிலமடைஞ்ச ஒரு நிலைமையில ஒரு கோவில் எப்போ வேணால் இடிஞ்சு விழுந்துடும் போல இருக்குது. அவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குது. வௌவால் பறக்கிறது, எங்கே பார்த்தாலும் தும்பும் தூசியுமா இருக்குது. இந்த பாட்டி தான் அந்த கோவிலை சுத்தம் படுத்தின்னு இருக்கா. அப்போது இவர் போய் அந்த பெருமாளை சேவிக்கிறார்.
ரொம்ப அழகான ஒரு ராமர் அமர்ந்த திருக்கோலத்தில் ராமருக்கு சதுர்புஜங்கள். பொதுவாக ராமருக்கு கையில் வில்லும் அம்பும் தான் இருக்கும். இந்த ராமனுக்கு சதுர்புஜங்கள், சங்கம் சக்கரம் ஏந்தின்றிருக்கார் 2 திருக்கரங்களில், மீதமுள்ள 2 திருக்கரங்களில் வில்லும் அம்பும் ஏந்தின்றிருக்கார். ரொம்ப அழகான ஒரு காட்சி என்ன அங்கே அப்படின்னா, ராமனுடைய மடி மேலே சீதா பிராட்டி அமர்ந்து கொண்டிருக்கா. பக்கத்தில் இளைய பெருமானான லக்ஷ்மணன் நின்றுருக்கார், நின்ற திருக்கோலத்தில் இருக்கார் அவர். இந்த ராமனை சேவித்த உடனே கோபண்ணாவுக்கு கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறது. எத்தனை அழகாக இருக்கார் இந்த ராமர். மடி மேலே சீதா பிராட்டியை ஆசையோடு அமர்த்தி கொண்டிருக்கார், பக்கத்தில் இளையபெருமான் நிற்கிறார். இந்த கோவில் இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கேன்னு வருத்தப்படுறார். அப்போது அந்த தாமக்கா சொல்கிறா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. நான் இந்த ஊருக்கு புதுசாக தாசில்தாராக வந்திருக்கேன் அப்படிங்கிறார் இவர். பரம்பரையாக நாங்களும் ராம பக்தர்கள் தான், இந்த பெருமாளை இப்படி பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறார். உடனே தாமக்கா சொல்கிறா, உங்களை தாசில்தாராக பெருமாள் நியமிச்சிருக்கான் அப்படின்னா இந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணுற பொறுப்பு உங்களுதுங்கிறான் பெருமாள். அதனால் இந்த கோவிலை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு தாமக்கா சொல்கிறா. அதை கேட்ட கோபண்ணா இது பெருமாளினுடைய கட்டளை அப்படின்னு ஏற்றுண்டார், பகவானுடைய ஆக்ஞை இது அப்படின்னு எடுத்துட்டார். அதனால் இந்த கோவிலை கட்டணம்னு முடிவு பண்ணிட்டார். முதல்ல அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நேராக அவர் வசூலித்த அந்த வரி பணத்தில் கை வச்சுடலை. முழுக்க முழுக்க தன்னிடத்தில் இருந்த சொத்து, தன் மனைவியோட நகை, அவருக்கு இருந்த நிலங்கள் அதெல்லாத்தையும் விற்று தான் இந்த கோவில் திருப்பணியை தொடங்கினார். நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தா கால்வாசி வேலை கூட இன்னும் முடியல, கோவில் கட்டுமான பணிகள். அதுக்குள்ளே இவர் கையில் இருந்த காசெல்லாம் கரைஞ்சுடுத்து. இதுக்கு மேலே பணம் வேணும், 6 லட்சம் வராகம் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. சமயமாக வரி வசூல் பண்ண பணம் இருக்குது, அதை எண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா அதில் சொல்லி வச்சாப்புல 6 லட்சம் வராகம் இருக்குது. இவர் என்ன பண்ணார், ஜனங்கள்லாம் சொல்கிறா இவர்கிட்ட, அந்த வரி பணம் எல்லாம் நம்மளுது தானே, வேறு யாருது, எங்கே இருந்தோ வந்தவனுக்கு நம்ம வரி கட்டின்னு இருக்கோம், அந்த வரி பணம் எப்படி பார்த்தாலும் நம்மளுது தானே, அதனால் அதை எடுத்து கோவில் திருப்பணிக்கு செலவு பண்ணிடுங்கோ. மக்களோட வரி பணம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள்னு, அந்த மாதிரி இவாளோட வரி பணம் தானே, அதை எடுத்து கோவிலுக்கு செலவு பண்ணுங்கன்னு மக்கள் சொல்கிறா. இவர் சொல்கிறார், இல்லையே இதெல்லாம் நவாப்க்கு கொடுக்கணுமே. அவள் சொல்கிறா, இல்லை அடுத்து அறுவடை நடந்தால் இந்த பணத்தை புரட்டி நம்ம வச்சுடலாம், வேணா நீங்கள் நவாபுக்கு ஒரு கடுதாசி எழுதுங்கோ. இவர் நவாபுக்கு ஒரு கடுதாசி எழுதுறார். இந்த பணத்தை நான் கோவில் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டமான்னு எழுதுறார். அந்த கடுதாசி ஆனால் நவாப் கைக்கு போய் சேரலை. இவர் மேலே சில பேருக்கு பொறாமல் அவள் அந்த கடுதாசியை நவாப் கைக்கு கொடுக்காம மறைச்சி வச்சுடுறா. அதனால் என்ன ஆயிடுறதுன்னா, காலதாமதம் ஆறுது, கோவில் கட்டுமான பணிகள் முடங்கி போயிடுறது. இவர் பார்த்தார், நவாப்டேருந்து எந்த பதிலும் வரல, நம்ம பரவாயில்ல அந்த பைசாவை எடுத்து செலவு பண்ணிடுவோம்னு பண்ணிட்டார். 6 லட்சம் வராகமும் கோவில் திருப்பணிக்கு செலவு பண்ணார். ரொம்ப அழகாக அந்த கோவிலை பார்த்து 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 பிராகாரம் என்ன, துவஜஸ்தம்பம் என்னன்னு பார்த்து 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 கட்டினார். சீதைக்கும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பார்த்து பார்த்து ஆபரணங்களை தேர்ந்தெடுத்து பெருமாள் தாயார் மற்றும் இளைய பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். அழகான கிரீட்டம் சமர்ப்பித்தார். அதே மாதிரி கோவிலில் பஜனைகள் நடக்கணும் அப்படின்னா வெளியில் போய் யார்கிட்டையாவது மிருதங்கம் கொடுங்கோ தம்பூரா கொடுங்கோன்னு எல்லாம் கேட்கக்கூடாது, நமக்கே அத்தனையும் இருக்கணும்னு கோவிலில் பஜனை பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை வாத்தியங்களையும் இவரே வாங்கி போட்டார். இப்படி 6 லட்சம் வராகமும் ராமார்ப்பணம் அப்படின்னு பண்ணார். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போது அங்கே நவாப் இடத்துல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறா. எல்லா தாலுக்காலேருந்தும் வரிப்பணம் எல்லாம் வசூல் ஆயிடுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கறச்சே லிஸ்ட்டு வச்சுட்டு பேர் படிக்கிறா. அதில் பார்த்தா பத்ராச்சலம் அப்படிங்கிற பேருக்கு நேர 0 0 ஒன்றும் வரல பத்ராச்சலத்துலேருந்து. இவர் கேட்கிறார், கோபண்ணாக்கு என்ன ஆச்சு, ஏன் இன்னும் வரிப்பணம் வரல அப்படிங்கிறான் அந்த நவாப். அந்த நவாபோட பேர் தானிஷா கேட்குறான், எங்கே அவரோட வரிப்பணம் மட்டும் ஏன் வரல அப்படின்னு. ஆள்காரால் அமிச்சு போய் விசாரிச்சுன்னு வாங்கோ அப்படிங்கிறான். இவா ஊருக்கு பார்க்குறா. பத்ராச்சலத்தில் விஷயம் தெரியறது, அத்தனை வரிப்பணத்தையும் கொண்டு கோவில் பிரம்மாண்டமாக நன்னா கட்டிட்டார் அப்படின்னு. தானிஷாட்ட சொல்கிறா, இந்த மாதிரி கோவில் கட்டிட்டார், அதுக்கு தான் வரிப்பணம் அத்தனையும் செலவு பண்ணியிருக்காருன்னு. கோபமான கோபம் அவனுக்கு. அவரை பிடிச்சி இழுத்துண்டு வாங்கோ அப்படிங்கிறான். கூட்டின்னு வரா. அந்தோடனே கேட்குறான் அவன், அது எப்படி நீங்கள் வசூல் பண்ண வரிப்பணத்தை கொண்டு கோவில் கட்டலாம், அது அரசாங்கத்து சொத்து, உங்கள் சொத்தா இல்லை உங்கள் அப்பாத்து சொத்தா, அது எப்படி நீங்கள் பண்ணலாம், இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, சிறைச்சாலையில் நாங்கள் உங்களை அடைக்க போகிறோம் அப்படிங்கிறான் தானிஷா. ஒரு வார்த்தை கூட கோபண்ணா எதிர்த்து பேசலை. அவன் கடமையை அவன் பண்ணுறான். இது என் ராமனுடைய திருவுள்ளம், இப்படி தான் அப்படின்னா அது அப்படி தான் நடக்க போகிறது, ராமன் நினைக்கிறத யாரும் மாற்ற முடியாதுன்னு மனசார ஏற்றுன்ட்டார். தண்டனையை கொண்டு ஜெயிலில் அடைச்சாச்சு. கோல்கொண்டா ஃபோர்ட் இன்றைக்கும் அவர் இருந்த அந்த சிறைச்சாலை இருக்குது. கொண்டு அடைச்சிட்டு பேசாமல் விட்டுடலை. தினமும் அடி, சித்திரவதை,
சவுக்கால் அடிக்கிறா, சாட்டையால். வலிக்கிறது அவருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் அந்த சிறைவாசம் அவருக்கு. நரக வேதனை அனுபவிக்கிறார். அந்த வலியும் வேதனைக்கும் நடுவில் பல்லாயிரக்கணக்கான கீர்த்தனங்கள் பாடியிருக்கார் அந்த ஜெயிலில் இருந்துட்டே. ராமதாசருடைய ஒரு கீர்த்தனமும் படிக்கிறச்சே நமக்கு அந்த வலியும் வேதனையும் ஞாபகம் வரும். அந்த வலிக்கும் வேதனைக்கும் நடுவில் சவுக்கடி வாங்கிண்டு இந்த அளவுக்கு பக்தி ததும்ப ஒருத்தரால் கிருதிகள் பாட முடியுமா? இப்படி குவிச்சிருக்காரு. சிறைவாசத்தில் தான் அதிகமான கீர்த்தனங்களை அவர் அப்படியே எழுதி குவிச்சார் மொத்தமாக. அதனால் அந்த ஜெயிலில் இருக்கிற செவத்துலலாம் ராமநாமம் வேற எழுதி வச்சிருப்பார். எப்பவும் அந்த வலி வேதனையில் கூட ராமநாமம் தான். ராமன்ட்ட நொந்து பேசுகிறார், கெஞ்சி பேசுகிறார், திட்டி அதட்டி பேசுகிறார். எல்லா பாவத்திலையும் பெருமாளோட கீர்த்தனங்கள் மூலமாகவே பேசின்னு இருக்கார் ராமதாசர். அதில் ராமதாசர் பெருமாள்கிட்ட கேட்குறார், ஏன் ராமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? உனக்கு கோவில் கட்டினேன், உன் கோவில் மோசமான நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி கோவிலை புனருத்தாரணம் பண்ணேன். அது தப்பாடா? இந்த வரிப்பணத்தை கொண்டு என் பொண்டாட்டிக்கா ஏதாவது நான் பண்ணேன்? இல்லையே, உனக்கு தானே பண்ணேன். இது என்ன தப்பு? நீ பேச மாட்டியா என்கிட்ட? உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராதா? உன் வார்த்தைகள் எல்லாம் பொண்ணா மாறிட்டு தான் என்ன, தங்கமா என்ன உன் வார்த்தைகள்? வாயை திறந்து பேச மாட்டியா? பலுக்கே பங்கார மாயனா அப்படின்னு அப்போ பாடின கீர்த்தனம் தான் அது. பலுக்கே ಬಂಗಾರಮಾಯನ ಕೋದಂಡ ಪಾಣಿ ಪಲುಕೆ ಬಂಗಾರಮಾಯನ ಕೋದಂಡ ಪಾಣಿ ಪಲುಕೆ ಬಂಗಾರಮಾಯನ ಪಲುಕೆ ಬಂಗಾರಮಾಯನ ಕೋದಂಡ ಪಾಣಿ ಪಲುಕೆ ಬಂಗಾರಮಾಯನ పలుకే బంగారమాయ పిలచిన పలుకవేమి పలుకే బంగారమాయ పిలచిన పలుకవేమి కలలోని నామస్మరణ మరవచకని తండ్రి పలుకే బంగారమాయన కోదండ పాణి పలుకే బంగారమాయన ఇరవుగా ఇసుకలోన పొరలిన యుడుత భక్తికి ఇరవుగా ఇసుకలోన పొరలిన యుడుత భక్తికి కరుణించి బ్రోచితివన్ని నెరనమ్మితిని తండ్రి పలుకే బంగారమాయన కోదండ పాణి పలుకే బంగారమాయన ఎంత వేడినా గాని సుంతైన దయరాదు ఎంత వేడినా గాని సుంతైన దయరాదు పంత మూసేయ నేనెంతటి వాడను తండ్రి పలుకే బంగారమాయన కోదండ పాణి పలుకే బంగారమాయన. இந்த கீர்த்தனத்தில் ராமதாசர் பெருமாள்கிட்ட கெஞ்சி பாடுறார், ஏன் ராமா, உன் வார்த்தைகள் அத்தனையும் தங்கம் போல அரிது அப்படின்னு ஆயிடுத்தா? என்கிட்ட பேச மாட்டியா ராமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? கலலோனி நாமஸ்மரண மறவ சக்கனி தன்றி, கனவுல கூட உன் நாமஸ்மரணையை நான் மறக்கலை, கனால கூட நான் ஒன்றை தான் நினைக்கிறேன், உன் நாமத்தை தான் ஜபம் பண்ணுறேன், என்னை ஏண்டா நீ ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிற, என்னிடத்துல ஏண்டா பேச மாட்டேங்கிற அப்படின்னு பெருமாள்கிட்ட கெஞ்சுறார். மேலும் சொல்கிறார், ஒரு அணில் அந்த ராமபாலம் கட்டுறச்சே மண்ணில் விழுந்து பிறண்டுது, தானும் அந்த பாலம் கட்டுறதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அணிலுக்கு கூட நீ அனுகிரகம் பண்ணியே என்னை பார்க்க மாட்டியா, என்கிட்ட பேச மாட்டியா அப்படிங்கிறார். இவ்வளவு வேண்டி உன்னிடத்துல கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுறேன், என்கிட்ட உனக்கு ஏன் தயையே வரல, ஏன் உனக்கு என் மேலே கருணை இல்லை அப்படின்னு அழறார். பெருமாள்கிட்டேருந்து எந்த அனுகிரகமும் கிடைக்கல. அதனால மேலும் பல கீர்த்தனங்கள் பாடுறார். அதில் இக்ஷ்வாகு குல திலகா அப்படிங்கிற ஒரு கீர்த்தனத்தில் ராமதாசர் ரொம்ப கோபத்தோட பெருமாள்கிட்ட திட்டி எழுதுறார். அந்த இடத்துல என்ன சொல்கிறார் பெருமாள்கிட்ட, ராமா, உனக்கு என்னென்னலாம் பண்ணேன், இந்த கோவில் கட்டினது ஒரு தப்பா? வரி பணத்தை கொண்டு என் மனைவிக்கா நகை பண்ணி போட்டேன், உன் மனைவிக்கு நகை பண்ணி போட்டேன், உனக்கு நகை பண்ணி போட்டேன், உன் தம்பிக்கு போட்டேன், உன் குடும்பத்துக்கே போட்டேன்.
பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணன், உனக்கு, உன் பத்னிக்கு எல்லாருக்கும் நகை பண்ணி போட்டேன். அது ஒரு குத்தமா? அதுக்கு தான் எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு திட்டியே அந்த கீர்த்தனத்தில் யார் யாருக்கு என்னென்ன ஆபரணங்கள் அவர் சமர்ப்பிச்சார், அந்த ஆபரணத்துக்கான விலை எவ்வளோன்னு கூட அதில் எழுதியிருக்கார். பாவம். பரதனுக்கு மரகத பதக்கம் போட்டனே, அந்த பதக்கத்துக்கு 10,000 வராகம் ஆச்சு அப்படிங்கிறார். சத்ருக்னனுக்கு ரத்தின கற்களால் ஆபரணம், அதுக்கு ஒரு 10,000 ஆச்சு. அடுத்து லக்ஷ்மணனுக்கு முத்துல பதக்கம் பண்ணி போட்டேன், அதுக்கு ஒரு 10,000. சீதைக்கு ஆபரணங்கள் பண்ணி போட்டனே, அதுக்கு ஒரு 10,000. ராமா, உனக்கு சாத்தின ரத்தின நகை, அதுக்கு ஒரு 10,000 ஆச்சு. உனக்கு கிரீட்டம் சாத்தியிருக்கேன், இதெல்லாம் யாருப்பா போட்டா? நான் தானே போட்டேன். உங்கள் அப்பா தசரதர் போட்டாரா, இல்லை உங்கள் மாமனார் ஜனகர் போட்டாரான்னு அந்த கீர்த்தனத்திலேயே எல்லாத்தையும் கேட்குறார். கேட்டுட்டு கடைசி சரணத்தில் அவருக்கு தோன்றுறது, இதெல்லாம் பெருமாள்கிட்ட இப்படி பேசிட்டோமே, பண்ணிட்டு பெருமாள்கிட்ட போய் இப்படி சொல்லி காமிச்சிட்டோமே அப்படின்னு தோன்றுறது. ராமா, வலி தாங்க முடியலடா, அடிக்கிற அடி தாங்க முடியல. என்ன இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே. உடம்பு அப்படிங்கிறது ரத்தம் மாம்சத்தால் ஆனது. எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் அடி வாங்கும் பொழுது அந்த வலி எங்கே போகும்? வலிக்க தானே வலிக்கும். வலி தாங்க முடியலடா, சவுக்கடி தாங்க முடியல. அந்த வலியிலையும் வேதனையிலையும் இப்படிலாம் சொல்லி காமிச்சிட்டேன் ராமா, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கூடவே பாடுறார். இந்த கீர்த்தனத்துக்கு மேலே கடைசியாக அவருக்கு தோணித்து, எங்கள் அம்மா சீத்தை, எங்கள் அம்மா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற கருணை உள்ளம் யாருக்கும் கிடையாது, அதனால் அவளிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நன்னு புரோவமணி செப்பவே அப்படின்னு சீதா பிராட்டி மேலே ஒரு கீர்த்தனம் பாடினார். இதுதான் அவர் கடைசியாக பாடின கீர்த்தனம். இந்த கீர்த்தனத்தை கேட்டு முடிச்சா சீதை புருஷகாரம் பண்ணுறா பெருமாள் இடத்துல. இப்படி நம்ம அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு ஜுவலிக்கிறோமே, இதுக்கு யார் காரணம்? அந்த ராமதாசர் நமக்கு பண்ணி போட்ட நகை. அவரை போய் நம்ம இப்படி இத்தனை காலம் சிறையில் சும்மா விடலாமா? அவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமையாச்சு. போய் இப்போவே அவரை காப்பாற்றுங்கன்னு தாயார் அந்த இடத்துல புருஷகாரம் பண்ணுறா. போரும் அவரை சோதிச்சது, இத்தனை கீர்த்தனங்கள் வாங்கிண்டாச்சு அவர்கிட்டேருந்து, போய் அவரை காப்பாற்றுங்கோ அப்படிங்கிறா. இப்போது ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு 2 பேரும் 2 படை வீரர்கள் மாதிரி, சோல்ஜர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கையில் வில் அம்பெல்லாம் ஏந்திண்டு இந்த தானேஷாவுடைய அரண்மனைக்கு வரா, அந்தப்புறத்துக்கு வரா. வந்து அந்த அந்தப்புறத்தோட கதவை பாதராத்திரிக்கு இடிக்கிறா. தானேஷா எழுந்து வரான் அரகுர துக்கத்தில், யார் இந்த சமயத்தில் கதவை இப்படி இடிக்கிறாளே அப்படின்னு திறந்து பார்த்தா 2 இளைஞர்கள் தேஜோமயமாக இருக்கா 2 பேரும். அவளை பார்த்த தானேஷாக்கே அவள் மேலே அவ்வளோ ஆசை வருது. இவ்வளோ அழகாக இருக்கா இவா 2 பேரும்னு பார்த்து ரசிக்கிறான். கேட்குறான், நீங்கள் 2 பேர் யார், என்ன இந்த நேரத்துக்கு எதுக்கு அரண்மனைக்கு வந்திருக்கீங்கோ அப்படின்னு. அதுக்கு அவள் 2 பேரும் சொல்கிறா, என் பெயர் ராமோஜி, இது என் தம்பி, இவன் பெயர் லக்ஷ்மணோஜி. நாங்கள் 2 பேரும் சிறைச்சாலையில் இருக்காரே ராமதாசர் கோபண்ணா, அவருடைய சேவகர்கள், அவருடைய கடனை தீர்க்கலாம்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறா. உடனே ராமன் அந்த பண முடிப்பை எடுத்து தானேஷாட்டை கொடுக்குறார். கொடுத்து இதில் 6 லட்சம் வராகம் இருக்குது, அதனால் அவரை முதல்ல சிறையிலேருந்து விடுவீங்கோ அப்படிங்கிறார். மேலும் தானேஷாட்டை ராமன் கேட்குறார், எனக்கு ஒரு ரசீது வேணும், பணம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு ரசீது வேணும் அப்படிங்கிறார். தானேஷா கிட்ட பேப்பர் இல்லை, எதுவும் இல்லை, எதில் எழுதி கொடுக்கறதுன்னு தெரியல. பெருமாள் தன்னுடைய வஸ்திரம், அவரோட உத்திரியத்தையே நீட்டுறார், இதில் அச்சு இட்டு கொடுங்கோ அப்படின்னு. அதில் உடனே அந்த சீல், அவளுடைய ராஜாவுடைய சீல் இருக்குமே, அந்த சீலை பதிச்சு 6 லட்சம் வராகம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு போட்டு கொடுத்துடுறார். இப்போது ராமன் மற்றும் லக்ஷ்மணா கிளம்பி போயிடுறா. தானேஷா அந்த பண முடிப்பை திறந்து பார்த்தா அத்தனையிலையும் ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கு, அந்த ஒரு பைசாலையும். ஓடி வரான் தானேஷா சிறைச்சாலைக்கு. அந்த ராத்திரியோட ராத்திரியா ஓடி வந்து ராமதாசர்கிட்ட சொல்கிறான், ராமதாசரே உங்களுக்கு விடுதலை ஆயிடுத்து அப்படிங்கிறான். அவர் கேட்குறாரு, என்ன விடுதலை, நான் எங்கே பணம் கொடுக்கலையே அப்படின்னு. இல்லை உங்கள் ஆட்கள் வந்து பணம் கொடுத்துட்டா, யாரோ உங்களுக்கு வேண்டியவாளாமே 2 பேர் பத்ராச்சலத்துலேருந்து வந்தா. யார் எனக்கு வேண்டியவா பத்ராச்சலத்துலேருந்து வந்தா? 2 இளைஞர்கள், பேர் கேட்டேன், ராமோஜி லக்ஷ்மணோஜின்னா, கையில் வில்லம்பு வச்சுட்டு இருந்தா அப்படின்னு கதறிண்டு அழுதார் ராமதாசர். என் கண்களுக்கு தெரியாத என் பரமாத்மா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சானா? இத்தனை கீர்த்தனங்கள் பாடியிருக்கேன் அவன் நினச்சி உருகி, ஆனால் என் கண்ணுக்கு தெரியலையே, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சானான்னு விழுந்து சேவிச்சார் தானேஷாவை. ஓடினார் நேர பத்ராச்சலம் கோவிலுக்கு. 12 வருஷமாக பெருமாளை பிரிஞ்சிருக்கார். பார்த்து அவர் கட்டின கோவில், பார்த்து பெருமாளுக்கு நகை சாத்தியிருக்கார். அந்த கோவில் பிராகாரம் என்ன, துவஜஸ்தம்பம் என்னன்னு ஒன்னொன்னுத்தையும் ரசித்து அனுபவித்து பண்ணார் அவர் அந்த கைங்கரியத்தை. அந்த பெருமாளை விட்டு 12 வருஷம் பிரிஞ்சிருந்ததே அவருக்கு நரக வேதனை. இன்னும் தாமதிக்கக்கூடாதுன்னு ஓடுறார் நேர. ஓடி போய் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற பெருமாளை சேவிச்சா அந்த ராமனுடைய அந்த உத்திரியத்தில் தானேஷாவுடைய அந்த முத்திரை இருக்குது. பணம் பெற்றுக்கொண்டோம்னு அவன் போட்டு முத்திரை போட்டு கொடுத்தது அவருடைய உத்திரியத்தில் இருக்குது. அழற ராமதாசர்.
ராமா உன் கருணையை நான் என்னன்னு சொல்கிறது, எனக்காக கால் கெடுக்க நடந்து வந்து தானேஷா அரண்மனைக்கு போய் நான் பட்ட கடனை நீ தீர்த்தியா ராமா அப்படின்னு உருகி உருகி பெருமாள்கிட்ட அழறார். அவருடைய ராம பக்தி உச்சிக்கே போயிடுத்து. மேலும் ராமன் மேலே பல கீர்த்தனங்கள் பாடினார் ராமதாசர். இன்றளவும் அந்த பத்ராச்சலம் கோவில் மூலமாகவும் அவருடைய அழகான கீர்த்தனங்கள் மூலமாகவும் அந்த பத்ராச்சல ராமதாசர் நம்ம மனங்கள் எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கார். இன்னும் நம்ம நடுவில் அவர் வாழ்ந்துங்க தான் இருக்கார், அவருடைய கீர்த்தனங்கள் மூலமாகவும் அந்த கோவில் மூலமாகவும். அதனால் நமக்கும் பெருமாள் அந்த அளவு பக்தியையும் மனப்பக்குவத்தையும், கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி பெருமாள் மேலே அந்த நம்பிக்கையோட எல்லா சவால்களையும் சமாளித்து கொண்டு அதுலேருந்து வெளியில் வருவதற்கு தெம்ப அந்த பெருமாளே நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த பாசுரத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்ணுவோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.